Singing Donkey Kid Story in Tamil பாட்டு பாடிய கழுதே. Welcome to my channel Raghunathan Srinivasan. Like, share, comment, subscribe. ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் ஒரு கழுத வளர்த்துக்கிட்டு வந்தாரு. அந்த கழுதைக்கு எப்பவும் சட்டி நிறைய உணவு வைப்பாரு அந்த வியாபாரி. என்னதான் நிறைய உணவு கிடைச்சாலும் அந்த கழுதைக்கு பசி அடங்கவே இல்ல. அதனால் தினமும் ராத்திரி பக்கத்து வயலுக்கு நடந்து போய் அங்க இருக்கிற விவசாய பொருட்களை தின்னு பசிய போக்கிக்கிச்சு. தினமும் இதே மாதிரி வயலுக்கு போன அந்த கழுதைய பக்கத்து காட்டுல வாழுற ஒரு நரி பார்த்துச்சு. கழுதை நண்பரே, ஏன் தினமும் ஒரே மாதிரி உணவா சாப்பிடுறீங்க? என் கூட வாங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளரி தோட்டத்தை காட்டறே. அந்த வெள்ளரி தோட்டத்துல பெரிய பெரிய வெள்ளரிக்காய்கள் இருக்கு. நாம 2 பேரும் அத தின்னலாம்னு கூப்பிட்டுச்சு. இத கேட்ட அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. உடனே அந்த நரியோட சேர்ந்து அந்த வெள்ளரி தோட்டத்துக்கு போச்சு. அந்த கழுத அங்க நிறைய வெள்ளரிக்காய்களை தின்னுச்சு. அந்த நரியும் கழுதையும் புது வெள்ளரிகளை தின்ன அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நரியாரே நரியாரே, எனக்கு இப்ப பாடணும் போல இருக்குன்னு சொல்லுச்சு. இத கேட்ட அந்த நரி வேணாம் வேணாம் கழுதையே, நீ பாட்டு பாடினாலும் அது கனைக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால நீ பாடாதன்னு சொல்லுச்சு. ஆனா அந்த கழுத பாட ஆரம்பிச்சுச்சு. அந்த கழுதையோட சத்தத்தை கேட்ட அந்த வெள்ளரி தோட்டத்து முதலாளி வேகமா ஓடி வந்து அந்த கழுதையும் நரியையும் கட்டையால அடிச்சாரு. கூடா நட்பு கேடாய் முடியும்ன்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி கழுதையோட சவகாசம் வச்சுக்கிட்ட அந்த நரிக்கு நல்லா அடி கிடைச்சது.